ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 102. கதவை திறந்ததும் சேகரை எதிர்பார்க்காத தீப்தி திகைத்தாள். அதைவிட அவன் சட்டென்று அணைத்ததும் இன்னும் திகைத்து போனாள். அவளும் மெல்ல கரைந்தாள். இத்தனை நாள் பிரிவு அவளையும் வாட்டியதுதானே. தீப்தி, ப்ளீஸ், சாரி, இந்த ஒரு தடவை என் சாரியை அக்செப்ட் பண்ணிக்கோ, கெஞ்சலாக கேட்டான். அதற்குள் துஷாரா குழந்தையோட அறையிலிருந்து வெளியில் வர கண்ணீரை துடைத்து கொண்டு அவளிடம் இருந்து விலகினான். அவன் விலகியதும் அவள் நகர அவசரமாக அறை கதவை வெளிப்பக்கம் தாழிட்டு சாவியை கையோடு இறுக்கிக் கொண்டார் துஷாரா. தீப்தி அவரை முறைத்தாள். அவரோ கண்டுகொள்ளாமல் சென்று சோஃபாவில் அமர்ந்தார். அவர்கள் அறையை நோக்கி செல்ல அங்கே இருந்து வெளியில் வந்த அகிலனும் தங்கள் அறையின் கதவை பூட்டிவிட்டு வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்தார். அதில் கடுப்பானாள் தீப்தி. வாங்க சேகர், வந்து உட்காருங்க என்றார். சேகர் தீப்தியை பார்த்தபடியே சென்று அவருக்கு அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சின்னதாக சிரித்தார். உரிமையா மாமான்னு கூப்பிட மாட்டீங்கல்ல? பரவாயில்ல, விடுங்க. எவ்வளவோ விஷயம் எங்கள் எதிர்பார்ப்புக்கு இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க, இது ஒரு விஷயமா? அவனுக்கு கோபம் வந்தாலும் அதனை அடக்கி கொண்டான். எங்களுக்கும் நிறைய ஆசைகள் இருந்துச்சு. எங்கள் பொண்ணுக்கு அப்படி ஒருத்தனை பார்க்கணும், இப்படி ஒருத்தனை பார்க்கணும்னு. எல்லாம் பொய்யானப்போ எங்களுக்கு கோபம் வர்றது தப்பில்லையே. அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக அவர் சொல்வதை கேட்டான். இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் நான் ரிட்டையர் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் இதோ இவளும் நானும் வெட்டு வெட்டுன்னு தனியாக உட்காந்துருக்கணும். அதுக்கு தான் வீட்டோட மாப்பிள்ளையாக பார்க்கணும்னு நினச்சோம். இல்லை, உரிமையாக பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கணும்னு நினச்சோம். இங்கே ரெண்டுமே நடக்காதுன்னு புரிஞ்சிடுச்சு. இதோ உரிமையாக நாங்கள் பேர் சொல்லி கூப்பிடுறதே உங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் அதுக்கு வச்சிருக்கிற பேர் மரியாதை குறைவு. ஆனால் நாங்கள் யோசிக்கிறது உரிமையான நெருக்கம். உங்கள் கண்ணோட்டம் வேற, எங்கள் கண்ணோட்டம் வேற. டிசப்பாயின்மெண்ட் தான். என்ன பண்ண முடியும்? உங்கள் அப்பா அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சது நீங்கள் வளர்ந்த விதமே வேறன்னு. இட்ஸ் ஓகே, கடவுள் உங்கள் 2 பேரையும் சேர்த்துட்டாரு. வேற என்ன பண்ண முடியும்? எங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு இல்லைன்றதுனால நீங்கள் 2 பேரும் வாழக்கூடாது, பிரிஞ்சிடும் அப்படியா நினைப்போம்? இத்தனை நாள் அமைதியாக இருந்தது கூட அவள் கோபம் குறையணும்னு தான். வம்பு பண்ணி அனுப்பி வச்சுட்டு அப்புறம் சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான். உங்கள் சண்டையில் அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணா? இதோ அவனுக்கு இனி கொஞ்சம் கொஞ்சமாக விவரம் தெரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேலே 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் நல்லது. துஷாரா, வா என்று விட்டு எழுந்து கொண்டார். 2 பேரும் பிரச்சனையை பேசி தீர்த்துக்கோங்க, அதுதான் நல்லது. எங்களுக்கும் அதுதான் விருப்பம். நாங்கள் மட்டும் இல்லை, விஷயம் தெரிஞ்சால் உங்கள் அப்பா அம்மாவும் கூட அதைத்தான் விரும்புவாங்க. அவங்களுக்கும் உங்கள் கல்யாணம் பிடிக்காமல் இருக்கலாம், உங்களை ஏற்றுக்க மனசு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் 2 பேரும் பிரியணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆமாம் அங்கிள், அப்பாவும் அதே தான் சொன்னார். ஓஹோ, இப்போ உன் அப்பா கிட்ட ஓஹோ இப்போ உன்கிட்ட அப்பா கூட பேச ஆரம்பிச்சிட்டாரா? என்கிட்ட சொல்லவே இல்லை, கோபமாக கேட்டாள் தீப்தி. நீண்ட நாட்கள் கழித்து தன்னிடம் அவள் பேசியதில் மகிழ்ந்தாலும் அதனை வெளியில் காட்டாமல் மறைத்து கொண்டான். நீதான் என்கிட்ட பேசுகிறதே இல்லையே, அப்புறம் எப்படி சொல்கிறது? அதுதான் தினமும் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி 3 வேளை வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் வைக்கிறல்ல, அதில் சொல்லியிருக்க வேண்டியது தானே. ஓ, அப்போ என் மெசேஜ் எல்லாம் தவறாமல் கேட்டுக்கிட்டு தான் இருக்கியா? அதனால் நீ என்ன மிஸ் பண்ண மாட்ட. பட் நான் என்ன பண்ணுறது? தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வேணும் இல்லை? அகிலனும் துஷாராவும் சத்தமில்லாமல் குழந்தையோடு அங்கிருந்து நகர்ந்து விட்டனர். தண்டனை ஓகே, அதோட டைம் பீரியட் எனக்கு தெரிய வேண்டாமா? எதுக்கு தெரியணும்? தெரிஞ்சா உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருப்பேன்ல, தெரியாமல் உயிர் போயிட்டா? பலார் என்று அவனை அறைந்தாள் தீப்தி. உன் வாய் தாண்டா உனக்கு எனிமி, இதனால தான் நீ வாங்கி கட்டிக்கிற. இப்போ எதுக்கு அவளை ஞாபகப்படுத்துகிற? நம்மளை பற்றி மட்டும் பேசு. அவள் திரும்பி நடக்கப் போக அவளை பிடித்து நிறுத்தினான் சேகர். தீப்தி, இட்ஸ் எனஃப். இன்னும் எத்தனை தடவை சாரி கேட்கணும்னு சொல்லு. கேட்குறேன், பட் இதுக்கு மேலே என்னால் முடியாது, ப்ளீஸ். அவள் அமைதியாக இருந்தாள். ஆனால் அவனை உதறிவிட்டு செல்லவில்லை. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்டா, அதான் சாரி சொல்கிறேன்ல. சில பல கெஞ்சல்களுக்கு பிறகு மெல்ல மனம் இறங்கினாள். அன்று யோசனையாக அமர்ந்திருந்தாள் தளிர். பின்னால் வந்து அவளை ஒட்டி அமர்ந்த செந்தில் அவள் பின்னலை எடுத்து தன் கழுத்தோடு சுற்றி கொண்டு அவள் பின்னங்கழுத்தில் இதழ் பதித்தான். அவளிடம் எந்த எதிர்வினையும் இல்லை. ஓய், என்னடி, என்ன ஆச்சு? அவள் கன்னத்தோடு கண்ணமுரசி கேட்டான். ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. மலர் செக்கப்புக்காக போகிறாங்கல்ல, அந்த டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்களா?
ஒரு நொடி புரியாமல் பார்த்து பின் திகைத்தவன், ஏய் என்னடி சொல்ற என்று அவளை தன் பக்கம் திருப்பி ஆசையாக அவள் கன்னம் தாங்கினான். அவளோ வெட்கத்தோடு புன்னகைத்தாள். அதில் மகிழ்ந்தவன் அவள் கன்னத்தில் அழுத்தமாக முத்தங்களால் நிறைத்தான். வீட்டில் எல்லோருக்கும் அவ்வளவு சந்தோஷம். தளிரை கொண்டாடிவிட்டார்கள். உங்ககிட்ட சொன்னப்போ உங்க முகத்துல அவ்வளோ சந்தோஷம் தெரிஞ்சதே. இதோ சந்தோஷத்தை தானே மலரும் மாமா கிட்ட பார்க்கணும்னு எதிர்பார்த்திருப்பாங்க. பாவம் இல்ல? வருத்தத்தோடு கேட்டாள். கஷ்டந்தான். ஆனா இதை அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத. அவங்க 2 பேருமே இப்போதான் நார்மல் ஆகியிருக்காங்க. எனக்கு தெரியாதா? அப்படியெல்லாம் அவங்க கிட்ட போய் சொல்வேனா? ஜஸ்ட்டு உங்ககிட்ட வருத்தத்தை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. என்று அவள் கன்னத்தில் தட்டினான். விவரம் அறிந்து பலகாரங்கள் செய்து எடுத்துக்கொண்டு மகன் கணவரோடு வந்துவிட்டாள் முல்லை. தளிருக்கு அதில் சந்தோஷம்தான். ஆனால் அம்மா இருந்திருந்தால் இன்னும் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்ற எண்ணம் தோன்றாமல் இல்லை. கவலைப்படாதடா, உங்க அம்மாவே வந்து பிறப்பாங்க என்று சொல்லி அவளை உச்சி முகர்ந்தார் முல்லை. இல்லை சித்தி, எனக்கு அம்மா வேண்டாம். அவங்கள மாதிரி பாவப்பட்ட ஜீவன் மறுபடியும் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டாம். எனக்கு பையன்தான் வேணும், அதுவும் அவரை மாதிரியே என்று விட்டு மலரையும் செந்திலையும் பார்த்தாள். இவங்க 2 பேரை மாதிரியே இவங்க பிள்ளைங்களும் இருக்கணும். அந்த அழகை வாழ்க்கை முழுசும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்றாள் கண்கள் பனிக்க. ஆம், மலருக்கு பெண் குழந்தைதான் என்று சொல்லிவிட்டாள் விஜயலட்சுமி. இது சட்டப்படி குற்றம் தெரியுமா? உன் தொல்லை தாங்க முடியாம தான் சொல்லிட்டேன். செல்வத்திடம் குறைப்பட்டாள் அவள். நான் என்ன பண்ணட்டும்? இவ ஆசைப்படுறது பத்தாதுன்னு எல்லார் மனசுலையும் அதே ஆசையை விதைச்சிட்டா. எல்லாரும் பாப்பா பாப்பான்னு அவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அப்படி இல்லைன்னாச்சுன்னா எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. அதை விட என் பையன் பிறக்கும் போதே ஏமாற்றத்தை தந்த மாதிரி ஆகிடும். அதுக்கு தான் கேட்டேன். ஒரு வேளை பையனாக இருந்தால் இப்போவே எல்லார் மனசையும் மாற்றியிருப்பேன். அதுவும் சரிதான். ஆனால் உன் பொண்ணு உனக்கு அந்த வேலையை வைக்கல பாரு என்று சொல்லி சிரித்தாள். அவனும் பெருமையாக புன்னகைத்தான். ஆனால் ஒன்று செல்வம், வெளியில் யார்கிட்டையும் சொல்லி வைக்காத. என் ப்ரொஃபஷனுக்கு வேட்டு வச்சிடாத. சேச்ச, அதெல்லாம் பண்ண மாட்டேன். மலர் தளிரை வாஞ்சையாக பார்த்தாள். உண்மையிலேயே நான் எல்லாம் நிறைய நாள் யோசிச்சிருக்கேண்டி. என்னதான் மலருக்கும் எனக்கும் எந்நேரமும் முட்டிக்கிட்டு நின்னாலும், எப்படா இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களை விட்டு போவான்னு சலிச்சுக்கிட்டாலும் அந்த நேரம் மனசுக்குள்ள ஒரு வலி வந்து போகும். இந்த பாண்டிங் எல்லாம் இன்னும் கொஞ்சம் வருஷம் தானே, அப்புறம் எல்லாமே மாறிடும், அவளும் மாறிடுவா அப்படின்னு யோசிப்பேன். இப்படியெல்லாம் எப்பவும் நாங்கள் சேர்ந்தே இருப்போம்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லாம் அந்த கடவுளோட செயல்தான் என்றான் செந்தில் சந்தோஷமாக. மலரின் பார்வை சிவலிங்கத்தை தீண்டியது. அவள் பார்த்ததும் சட்டென்று பார்வையை மாற்றிக்கொண்டார். அதில் அவளுக்கு ஏதோ தோன்ற அவரையே பார்த்தாள். மீண்டும் ஒரு முறை அவளை பார்த்தவர் அவள் பார்வையை கண்டு தடுமாறி பின் திகைத்து சரி செய்து கொண்டார். அதில் அவள் புருவம் நெறிந்தது. எழுந்த கோபத்தை மறைத்து மற்றவர்களுக்காக சிரித்தாள். அண்ணா, நீ இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் என்றான் சூர்யா. என்ன சொல்லணும்? நாம் எல்லாம் எத்தனை தடவை பேசியிருப்போம். உனக்கு வரப்போகிற ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ, எங்ககிட்ட இதே மாதிரி பழகுவாங்களா, நம்ம கூட மிங்கிள் ஆகுவாங்களான்னு. இப்போது தளிரண்ணியால் நாம் எல்லாரும் சந்தோஷமாக தானே இருக்கோம். செந்தில் புன்னகைத்தான். அவன் சொல்கிறது கரெக்டு தான் அண்ணா. முதல்ல உனக்கும் மலருக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அழகாக புரிஞ்சுக்கிட்டதே நீ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என்றாள் சாம்பவி. தேங்க்ஸ் தானே, சொல்லிட்டா போச்சு என்றான் செந்தில் குறும்பு சிரிப்போடு. தளிர் வெட்கத்தோடு சிரித்தாள். சில நாட்களுக்கு பிறகு சேகர் ஆஃபீஸுக்கு கிளம்பி கொண்டிருக்க குழந்தையை இடுப்பில் வைத்தபடி அவசரமாக வேலை செய்து கொண்டிருந்தாள் தீப்தி. அழைப்பு மணி ஒலிக்க, யாருன்னு பாரு சேகர் என்றாள். அவன் எழப்போக அப்போதுதான் அவனை கவனித்துவிட்டு, சாப்பிட்டுட்டு இருக்கியா? வாயை திறந்து சொல்லலாம் இல்ல, இரு நான் பார்க்கிறேன் என்று கடிந்து கொண்டே சென்று கதவை திறந்தாள். அங்கே நின்றிருந்தவர்களை கண்டு பெரியதாக திகைத்தாள். வந்தவர்கள் யார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.